அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட அனுபவங்களை திரையிசை பாடலாகவும் கவிதைகளாகவும் எழுதி குவித்திருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் தன் வாழ்நாளில் சந்தித்த கசப்பான உணர்வுகளை கூட ஒரு கவிதையாக இலக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. ஒரு படத்துல கவுண்டமணி இவனையா கும்பிட்டோம், வீட்டுக்கு போனோன்னா கையை கரிக்கிறணும் அப்படின்னு சொல்ல காட்சியை நம்மளாம் பார்த்து ரசித்திருப்போம். இதே ஒரு அனுபவம் கவிஞருக்கு ஏற்பட்டா என்ன செய்வாரு? அதையும் ஒரு கவிதையா எழுதி வைப்பாரு. என்ன சொல்றாருன்னா, தீதும் நன்றும் பிறதரா வாரா என்ற அந்த செய்யுள் அடியை அப்படியே எடுத்து தனக்கே உரிய பாணியில தந்திருப்பார். நான் ஒரு இடத்துல விடுவேன், அங்க ஒரு முள்ளு குத்தும், அது யாரு போட்ட முள்ளு? நான் போட்ட முள்ளு தான், அது என்ன குத்துது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு மனிதரை நான் பாடி உயர்த்தி பாடுவேன், ஐயோ இவரையா நாம் உயர்த்தி பாடினோம், அதுக்கு சற்றும் தகுதி இல்லாதவராக இருக்கிறார் என்று பிறகு தெரிந்த நாளிலே நான் அவரை கொஞ்சமும் தாக்குவதற்கு தயங்கியதில்லை, கவிதை வரிகளிலே அதை தாக்குவேன் என்று அவர் சொல்லினார். மானிடரை பாட மாட்டேன் என்று அந்த கவிதை அது. மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் மிருகம், நான் இடறி வீழ்ந்த இடம் 4000 அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடைபாதை வணிகன நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம், ஊர் நெடுக என்பாட்டை உளமுருக பாடுகையில் ஒரு துயரம் என்னுள் வருமே, உதவாத பாடல்வள உணராதார் மேல்வாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே என்று பாடுகிறார். ஒரு மனிதரை பாடி அதற்கு தகுதி இல்லாதவர் என்று அவர் வருகிற பொழுது வேதனையின் வெளிப்பாடாக கவிஞருடைய வரிகள் இது. இனிமேல் நான் பாடினால் கடவுளை பற்றி பாடுவேன், வைப்பதொரு பொன்னேனும் பொருளேனும் மறை சக்தி அடியில் வைத்து வணங்குவேன் என்று அவர் மலையரசி தாயை வணங்குவதாக இந்த கவிதை அமைந்திருக்கும். இதை போல இன்னும் சில கவிதைகள் மற்றும் அடுத்து புது கவிதைகளே என்று பார்க்க போனால் வைரமுத்துனுடைய புது கவிதைகள், இடையிடையே எனது சொந்த கவிதைகள் என்று நாம் தொடர்ந்து இந்த ஒலிப்பேழையிலே நாம் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம்.